ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி சூப்பராக ஆட்டுக்குடல் கிரேவி வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ண குடலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து குக்கரில் ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானோடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, மஞ்சள் பொடி, ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வேக வச்ச குடலையும் இது கூட சேர்த்து தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். நல்லா பச்சை வாசம் போனோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பராக ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.